சிந்து கிட்ட ஜட்ஜ் இந்த சைன் உங்க சைன் தானமா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிந்து சைனை பார்த்தோன்னே யோசிச்சு பாக்குறாங்க. அந்த மகாத்தை தான் நம்மளுக்கு ஏமாத்தி இதுல சைன் போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாங்க. அந்த நேரத்தில் ஜட்ஜ் மறுபடியும் கேட்கறாங்க, என்னமா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்து இருந்துட்டு இது என்னுடைய சைன் தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்னேகாவோட வக்கீல், என்ன மேடம் அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னுடைய சைன் தான், ஆனா வந்து இதை நான் கல்யாணத்தை கேன்சல் பண்றதுக்காக போடல, வேறொரு காரணத்துக்காக அத்தை என்கிட்ட இருந்து சைன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. உடனே என்னமா சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதான், இது நான் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க சொல்றதெல்லாம் பொய் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு மேடம் அப்படின்னு சொன்னோடனே, சரி அந்த ஆதாரத்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்றாங்க. உடனே ஸ்னேகா செட் பண்ண ஆள் வந்து அவங்க வந்து நிக்கிறான். அந்த ஸ்னேகா வக்கீல் வந்து அந்த ஆள் கிட்ட கேக்குறாங்க, சிந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிந்துவை எனக்கு நல்லாவே தெரியும் சார், நானும் சிந்துவும் 5 வருஷமா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்ன உடனே சிந்து இல்ல இவன் சொல்றதெல்லாம் பொய், இவனை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சிந்து அழுகுறாங்க. உடனே என்ன சிந்து இப்ப கூட உண்மையை சொல்லதான் எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து அப்பதான் நம்ம சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றேன் சார் உண்மையை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னதும் அவங்க சொல்றாங்க, நானும் சிந்துவும் ஒருத்தர் உயிருக்கு உயிரை காதலிச்சோம். ஆனா இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவங்க எங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படியாவது அந்த மாணிக்கத்தை சிந்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த சிந்து அங்க இருந்து தப்பிச்சு என்ன கல்யாணம் பண்றதுக்காக வந்தா, எப்படியோ அந்த சிவா டாக்டர் கட்டாயப்படுத்தி சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனாலதான் சிந்துவால என்ன கல்யாணம் பண்ண வர முடியல. அதனாலதான் சிந்துவும் நானும் பேசி முடிவெடுத்தோம், இந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி நம்ம கோர்ட்ல ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்படிதான் சிந்து சைன் போட்டு அந்த மனுவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு சிந்து அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்காத்த, சிந்து இப்படிப்பட்டவ கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்துவும் அவன் போய் சொல்றான், அவன் சொல்றது எதுவுமே உண்மையே இல்ல, நான் வந்து சிவாவோட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு 2 பேருக்கும் பிடிக்காத மாதிரி தான் கல்யாணம் நடந்துச்சு, ஆனா இப்ப நான் சிவாவோட சேர்ந்து வாழணும், எங்களை பிரிச்சு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.